வெல்கம் டு தியாஸ் பெஸ்ட். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் செம்பு முருகன் கோயிலில் இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து செம்பு முருகன் கோயிலில் தான் இருக்கோம். இப்போ வந்து ஷார்ட் டைமில் செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வர்றனால எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக வந்து இந்த செம்பு முருகன் கோயில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து திண்டுக்கல்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அடியில் தான் அந்த சாமியோட சிலை இருந்திருக்கு. இப்போ வந்து ஷார்ட் டைமில் ரொம்ப பெருசாக டெவலப் ஆகிட்டு வருது. அப்பாவும் அம்மாவும் வந்து நியூ இயருக்கு வந்திருந்தாங்க. அப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. இப்போ நாங்கள் வரும்போது ஒரு 20-30 டேஸ் டைம் பீரியடில் வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. நாங்கள் உள்ளே வந்து வீடியோ நாட் அலோட், அதனால் வீடியோ எடுக்க முடியல. அண்டு உள்ளே சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு குளம் மாதிரி இருக்குது. அதில் வந்து சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நந்தி இருக்குது. இங்கே எல்லாருமே வந்து காயின்ஸ் போட்டுட்டு போகிறாங்க. அண்டு இது வந்து இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து அந்த போர்டில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போன டைம் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கு, இல்லைன்னா வந்து செம்ம க்ரௌடாக இருக்குமா. அதுவும் இந்த கார்த்திகை இல்லைன்னா இந்த செவ்வாய்க்கிழமை லீவ் டேஸ்லலாம் போனால் செம்ம க்ரௌடாக இருக்குமா. அண்ட் பார்க்கிங் வசதி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்து தாராளமாக போய் கோயிலில் போய் எல்லோரும் வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சரி, ஓகே, சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ற ஐடியாவில் நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து தேவதானப்பட்டியில் வந்து காமாட்சியம்மன் கோயில் இருக்குது. நாங்கள் சரி ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலாம். ஏன்னா வந்து அம்மா ஊரும் நான் பிறந்தது வந்து தேனி தான். அந்த கோயிலுக்கு நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம். சரி ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு நதி போகும். அந்த நதியில் போய் காலை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து அந்த சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அம்மன் கோயிலுக்கு உள்ளே வந்து போக முடியும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் வந்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கோயிலில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் காமாட்சியம்மன் கோயில். அப்படியே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு நடந்து போயிட்டோம். தியாவுக்கு பேசிக்காக வந்து இந்த பெட்ஸோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாள். இங்கே வந்து எல்லாம் ஆடு மாடு கோழி அப்புறம் வாத்தெல்லாம் பார்த்தா நம்ம ஊரில் வந்து வாத்தெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக வந்து இந்த மாதிரி தெருவிலலாம் பார்க்க முடியாது. இங்கே வந்து ரோட்டில் வந்து வாத்தெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு வந்து ரொம்ப குஷியாயிருச்சு. பக்கத்தில் உட்காந்து போய் பார்த்துட்டு பேசிட்டுலாம் இருந்தா. அப்புறம் வந்து அங்கேருந்து நடந்து வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் என்டர் ஆகும் போதே வந்து எல்லாம் வந்து இந்த பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. கொலவை சத்தம்லாம் அதெல்லாம் கேட்டவுடனே தியா வந்து ஏமா கத்துறாங்க அப்படின்லாம் கேட்டால் அவளுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொலவை சத்தம்லாம் கேட்குறது. ஃபர்ஸ்ட் நாங்கள் கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும்போதே சக்கரை பொங்கலோட ஸ்மெல் அப்படியே டெம்ட் ஆயிடுச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் ஆறாமரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போனோம். அஸ் யூஷுவல் உள்ளே வந்து வீடியோ எடுக்க நாட் அலோட். ஸோ அதனால் உள்ளே வீடியோ எடுக்க முடியல. அதனால் கோயில் சுற்றி நாங்கள் சாமி கும்பிடும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்போ லாஸ்ட்டாக வந்தோன்னா தியா பாப்பாவுக்கு ஐ திங்க் ஸோ ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்தது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். நடுவில் வந்திருக்கோம், பட் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல. நாங்கள் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்தால் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ சுற்றி முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும்போது இன்னொருத்தர பொங்கல் கொடுத்தாங்க. அது தியா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ வர வழியில் எங்கேயாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வத்தலக்குண்டுவில் வந்து ஈடன் கார்டன் இருக்குது. எப்போயுமே மேக்ஸிமம் நாங்கள் வந்து அங்கே தான் சாப்பிடுவோம். லாஸ்ட் டைம் நாங்கள் தியா கூட்டிகிட்டு வரும்போது அங்கே தான் சாப்பிட்டோம். இப்போயும் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்றோம். அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து இதோட பின் பண்ணுறேன். அங்கே வந்து சாப்பிட்டுட்டு ஒரு லாஸ்ட்டாக எப்போயுமே வந்து எனக்கு மீல் சாப்பிட்டோன்னே பீடா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஈவன் அது வெஜ் ஆர் நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் எனக்கு பீடா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட பீடா சாப்பிட்டுட்டு அங்கே பார்க் பார்த்தோன்னே தியா வந்து விளாடணும்னு சொல்லிட்டு மொட்டை வெயில் செம்ம வெயில், ஆனால் உட்காந்து அதில் விளாண்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் தியாவும் அப்பாவும் விளாண்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.